ஓம் சர்க்குருவே சரணம், ஓம் சர்க்குருவே சரணம். இடுமமலையில பேசிட்டு இப்ப ஆரம்பிக்கிறேன் சாமி. இத பத்தி நானு பழைய வீட்டுக்கு கணக்கம்பட்டி வீட்டுக்கும் சாமி இடுமமலைக்கு நடந்ததை பத்தி பேசுறேன் சாமி. எத்தனையோ நடந்திருக்கோம் சாமி, வந்திருக்கோம் போயிருக்கோம் சாமி, நடந்து வந்திருக்கோம் சாமி. அப்ப வந்து ஒவ்வொரு பொருளையும் அவர் கொடுத்துருக்காரு சாமி. அதை வாங்கி வச்சிருக்கேன். இப்ப 2 பொருளை காமிக்க போறேன் சாமி. இதே மாதிரி இப்ப வந்து சாமி வந்து ஒரு நாள் வந்து பௌர்ணமி என்னைக்கு போறதுக்கு யாருமே இல்ல சாமி. சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு யாருமே இல்லையே, நம்ம எப்படிடா இதெல்லாம் தூக்கிட்டு போறோம் அப்படின்ட்டு வீட்டுல பார்த்து பிள்ளைய பார்த்து அதை பார்த்து என் கவலையெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல முடியாது சாமி. அங்க சாமிக்கு சாப்பாடு செய்யணும் ஓடுறேன் சாமி. அப்ப கொண்டு போகும்போது பாப்பாவை கூப்பிட்டு ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கோம்ல, 4ஆம் கிளாஸ் படிக்குது அந்த பிள்ளைய பாப்பாவை பேத்தியை கூப்பிட்டுக்கிட்டு பாப்பா போவா அப்படின்னு கூப்பிட்டு போறேன். போய் இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு தூக்கவும் முடியல எடுக்கவும் முடியல, பாப்பாண்டு எங்கிட்ட இழுத்து போனோம். போய் அங்க போய் சாமி போறேன் சாமி, பசு கிட்ட நிக்கிறாரு சாமி. அங்கேயே சொல்லியிருக்காரு, மாரியம்மா மதுரையில இருந்து சாப்பாடாக்கி கொண்டு வருதே, எனக்கு சாப்பாடு ஆறு வேணாம், அங்க இருந்து கொண்டு வரா சாமி, அவளை கஷ்டப்பட்டு கொண்டு வரா அப்படின்னு, வேணாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டாரான். அப்ப எல்லா ஆளுகளும் சொன்னாங்க போவோம். அப்புறம் போய் இறங்கும் போது சரி சாமி வந்து பையன் இறங்க பண்ண டிரைவர்கிட்ட சொல்லியிருந்தேன், அப்பா தம்பி நான் இறங்க முடியாதுப்பா நீ எடுத்து கொடுப்பா அப்படின்னு, ஆட்டுமா நீங்க இறங்கிக்கங்க எடுத்தாரு அப்படின்னப்ப சரின்னு ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துருந்தா எடுக்கலாம்னு நான் கணக்கம்பட்டி போகும்போது எந்திரிச்சு நிக்கிறேன். சாமி வந்து நேரம் வந்து அந்த பசுகிட்ட வந்து கம்ப வச்சு நின்ட்டாரு. கம்ப வச்சு நின்று சாமி பச நிப்பாட்டா அப்படின்ட்டு கத்துறாரு. கத்தி யாரோ சண்டை போடுற மாதிரி இருக்கு எனக்கு, அதெல்லாம் கேட்கல, நான் பச விட்டு இறங்குவோம் இருக்கேன். கொண்டா சாமி பைய அப்படின்ட்டு வாங்கி போறான். பையில பூரான் கட்ட பைய பூரா வாங்கி வாங்கி கீழே எடுத்து வச்சாரு. வச்சுட்டு சாமி நீ வண்டியை விடுறா அப்படின்ட்டு அப்புறம் வண்டியை விட்டாங்க, பச விட்டாங்க, பசு போயிடுச்சு. அப்புறம் வா சாமி போவோம்ட்டு சாமி பையெல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு பையத்தையும் கொடுத்தாரு. அந்த குழந்தைய கையில வச்சுக்க சாமி, நான் பூரா நான் இழுத்துக்கிட்டு வரேன்ட்டு சாமி கையில 2 கையில இழுத்துக்கிட்டு வராரு. அப்படின்னு அவர் பின்னுக்கே ஓடியாரன் சாமி. வந்தது அப்ப என்ன செஞ்சாரு, வந்தது சாப்பிட்டாரு. சாப்பிட்டு சாமி யாரு ஒண்ணு வரலையா, இல்ல சாமி யாருமே இல்ல சாமி, சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு பாப்பாவை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி சாமி அப்புறம் ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டாரு. சரின்ட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு நடந்துகிட்டே இருந்தாரு. விபூதி போட சொன்னாரு. விபூதி எல்லாம் இருக்கு, விபூதி போட்டு எண்ணெய் போட சொன்னாரு. எண்ணெய் காப்பு போட்டேன். அப்ப இருக்காங்க ஆளு ஊரா அந்த மரத்தடியில கொடிக்கா மரம் இந்த புகர்ச மரம் எல்லாம் இருக்காங்க. எல்லாமே பழைய வீட்டுல சுப்பிரமணி ஓட்டாட்டி எல்லாம் இருக்காங்க. அப்ப எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் ஒரு ஆளா விபூதி ஓட்டு எண்ணெய் தேய்க்கிறேன், யாராச்சும் வந்து தேய்க்க மாட்டா வேணாம்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லுவா. அப்போ பூரா எண்ணெய் போட்டுட்டு அப்புறம் விபூதி எல்லாம் போட்டுட்டு சாமிக்கு எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் இன்னொரு தடவை சாப்பிட்டாரு பேசாம சாப்பிட்டுக்கு இருந்தாரு. சரின்னு விட்டுட்டோம். அப்புறம் நேரம் ஆயிடுச்சு, நேராக பொழுதாயிடுச்சு சாமி. பொழுதாக இந்த பிள்ளை அப்பயே தொண அடுப்படுத்துருச்சு, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்றது. சரிப்பா அப்படின்றது மாதிரி பேசாம அப்புறம் அங்க இங்கே காமிச்சு இருந்துக்கிடுச்சு. சரின்ட்டு அப்புறமேல சரின்ட்டு அங்க போய் இருக்கும்போது சாமி என்ன செஞ்சுட்டாரு, சாமி நைட்டு ஒரு தடவை விபூதி போடு சாமிட்டாரு. அந்த பொடி சாமி விபூதி போடணும், விபூதி போடுறேன். போட்டுட்டு அங்கேயே பூரா ஆளுகள் அப்போ அந்த உள்ள வந்து இந்த கட்டடம் மாதிரி கட்டி கதவு மாதிரி அடைச்சுக்கிடுவாரு. அப்படின்ற மாதிரி அப்ப என்ன சொன்ன சுப்பிரமணி நாங்க என் மக 4 என் பேத்தி 4 பேருந்தே இருக்கும். அந்த கதவை அடைச்சுக்கிட்டாரு. கட்டில போட்டு வீட்டுக்கு இடையில கட்டில போட்டு படுத்திருக்காரு. அப்படின்ற சாமியை வீசி விடு சாமி தென்னங்கத்துல அப்படின்ட்டாரு. போட்டுட்டு பாப்பா படுத்துட்டு அங்க தூக்கி போட்டுட்டு சுப்பிரமணி கொண்டாட்டிட்டு விட்டுட்டு அப்படியே நான் தேய்ச்சிக்கு வீசிக்கிட்டே இருக்கேன். வீசிக்கிட்டு இருக்கும்போது சாமி என்ன சொன்னாருண்டா, சாமியை வீசிக்கிட்டே சாமி இப்போ ஒரு 4 பேர் வாராங்க சாமி, அது ஆளு ஆறு அவங்களுக்கு நல்லா செய்வோமா அப்படின்னு கேட்டாரு. என்ன சாமி என்ன 4 பேர் யார் சாமி பூராந்தே வந்திருக்காங்க, எனக்கு என்ன சாமி தெரியும் அப்படின்ட்டு சொல்லிக்கிருக்கேன். அப்ப என்ன செஞ்சுட்டாரு, அப்புறம் 4 பேர் ஒரு 11 மணி இருக்கும். ஆறு சோதியா கார்த்தி கொண்டாட்டி 4 பேர் வந்திருக்காங்க. இவங்க நடிகர்னு எனக்கு யாருன்னு தெரியாது, எல்லாருமே வராங்க, எனக்கு என்ன சாமி தெரியும் அப்படின்ற மாதிரி நானும் சரி சாமி என்ன சொல்றாரு அதை செய்யறோம், அங்க போயிட்டாலே மறந்துடுவேன் அப்படின்னு எல்லா வேலையும் பார்த்துக்கிருக்கேன். அப்ப வந்து 4 பேர் வந்து என்ன செய்யறா 11 மணி வியாழக்கிழமை 11 மணிக்கு வந்திருக்காங்க. வந்து 3 மணி வரைக்கும் அவங்களும் எங்க கூட இருந்துக்கிட்டு வீசிக்கிட்டே இருக்காங்க. நீங்க வீசுங்க சாமிட்டு நான் போய் கொஞ்ச நேரம் திண்ணையில படுத்தேன். சாமி எங்க அந்த மாரியம்மாவா அப்படின்ட்டு அப்படி இருந்தா படுத்துருக்கு அந்த அம்மா இருந்தா இருக்காங்க சாமி அப்படின்னு சொல்றாங்க. சரி அவங்க 4 பேரும் வச்சுக்கேன்ட்டாங்க. அப்புறம் அம்மா நாங்க விபூதி போடுவாமா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல அவரை கேட்டு தேப்பா போடணும் அப்படின்னு சொல்றேன். அந்த பிள்ளைய கேட்கறாங்க. அப்படின்னா செஞ்சு அப்படின்ட்டா அவர் வேணாம் எனக்கு விபூதி போட சொன்னா அப்படின்ட்டாரு. அப்படின்னு அவங்க வீசிக்கே என்னமோ பேசிக்கிட்டே இருந்தாங்க. வச்சுட்டாங்க. சாமி இந்த 4 பேர் வந்துட்டேன் பாரு அப்படின்ட்டாரு. ஆமா சாமி அப்படின்ட்டு அவனுக்கு நல்லது செய்வோம்மா அப்படின்ட்டாரு. நல்லது செய்யுங்க சாமி, எனக்கு என்ன சாமி தெரியும் அப்படின்னு சொன்னேன். அவனை ஒரு பெரிய இடத்துல ஏற்றி விடுவோமா தூக்கி விடுவோமா அப்படின்ட்டாரு. சரி சாமி நீங்க உங்க மனசுல எப்படி வருதோ அப்படி செய்யுங்க சாமி,
அப்படின்னு சொன்னேன். அப்ப தூக்கி விடுவோம்னு சொல்லு சாமி. தூக்கி விடுங்க சாமி, பெரிய ஆள் ஆக்கி விடுங்க சாமி அப்படின்ற மாதிரி சொல்றேன். நான் வந்து எனக்கு அடியும் தெரியாம முடியும் தெரியாம நான் ஆட்டும் சாமின்னு சொல்லிக்கிருக்கேன். சரிண்டா அப்ப என்ன செஞ்சுட்டா அப்புறம்டா சாமி சாமி காலை கையை பிடிச்சி அமைக்க விடுங்கண்டாங்க 4 பேர். அவங்க 4 பேரும் சேர்ந்து கால் கையில அமைக்கின்றாங்க. 3 மணிக்கு பரப்பிட்டாங்க சாமி. 3 மணிக்கு பரப்படவும் சரின்ட்டு அப்புறம் காலையில எந்திரிச்சு அவரு எங்கிட்ட போயிட்டாரு. 5 மணிக்கெல்லாம் வெளியே கணக்கம்பட்டிக்கு எங்கேயோ போயிட்டாரு. போக நான் பிள்ளைய வச்சு அவங்க கொஞ்ச நேரம் படுத்துருக்கேன். படுத்துக்க வந்துட்டாரு சாமி. வந்துட்டா 7 மணி 8 மணி ஆகி போச்சு சாமி. 8 மணி ஆயிடுச்சு, 9 மணி ஆயிடுச்சு. இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போடுமுட்டு சாமி, நீ உயிரை இது எடுக்குது சாமி. எனக்கு ஸ்கூல் பரிச்சை, எனக்கு பரிச்சை, நீ வா போவோம் அப்படின்ட்டு இருக்கு. நான் எனக்குண்டா சாமி பாப்பா பொறுப்பா, நம்ம உனக்கு வேணுமா வாங்கி தரப்பா, இருப்பா சாமிகிட்ட கேட்டுட்டப்ப பாத்திரம் பூரா உள்ள கிடக்குப்பா. அவர் கதவை அடைச்சுக்கிட்டாருப்பா, அவர் வெளியே திறக்கும் போதேப்பா உள்ள போகணும், போக முடியாதுப்பா அப்படின்னு அந்த ஆளுகள்லாம் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் இருவாப்பாண்டா அழுதுகிட்டே இருக்கு. சரி அப்படின்னு விட்டுட்டேன். சரி நான் பொண்ணா செஞ்சுட்டா அப்படின்டா சரி சாமி நான் ஊருக்கு போயிட்டு வரேன் சாமி, பாப்பாவுக்கு ஸ்கூல் சாமி, அதனால நான் ஊருக்கு போயிட்டு வரேன் சாமி, நான் மதுரைக்கு போறேன் சாமி அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு எதுவுமே பேசவே மாட்டேன்றா, நடந்துட்டே இருக்காரு. எனக்கு ரொம்ப கோபத்திலே நிக்கிறேன் சாமி அப்படின்ற. அப்ப என்ன செய்றாரு, இந்த பிள்ளைய கூட்டு போனது வேற, ஆள் நம்ம தானே அப்படி கூட்டு வந்து இப்படி தவிக்கிறோம் அப்படின்ட்டு அப்படியே செஞ்சுட்டா சரின்ட்டு. சரி சாமி நடந்துகிட்டே இருக்காரு, கதவை அடைச்சுக்கிறாரு, திறக்கவே மாட்டேன்றாரு. அப்புறம் லேசா கதவை திறக்கவும் சாமி நான் ஊருக்கு போயிட்டு வரேன் சாமி அப்படின்னு சொன்னேன். அப்படி என்ன செஞ்சுட்டாரு, இங்க வா சாமின்றது அந்த கம்பை வச்சு தாலி கடி 5 பவுன் தாலி கடி செயின் போட்டீங்க சாமி, அந்த செயினோட தூக்கிட்டாரு சாமி. காதுக்கு மேல வெள்ளிக்கிழமை காலையில சாமி. வியாழக்கிழமை அவங்க வந்துட்டு போறாங்க, வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 9 மணி 9:30 தூக்கிட்டாரு. வேணாம் சாமி, வேணாம் சாமி, வேணாம் சாமி, வேணாம் சாமின்ட்டு தூக்கிட்டார். காதுக்கு மேல தூக்கிட்டார். அப்படின்ற சாமி வேணாம் சாமி, வேணாம் சாமின்னு கேட்க அவர் தூக்கிட்டே இருக்காரு. பட்டுக்குன்னு கம்ப புடுங்கிட்டே பாத்துங்க. புடுங்க அப்ப என்ன செஞ்சுட்டாரு சாமி, அப்பதான் படிச்சாரு சாமி, தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் வளர்ந்தேன். அந்த பாட்டு படிக்கும் போது எனக்கு அந்த பாட்டு படிச்சாருந்தாலும் எனக்கு தெரியாது சாமி. அங்க இருக்கிற ஆளுங்க, ஏமா நீங்க கம்ப போய் புடிச்சிட்டீங்க ஐயாட்ட, அதே சமயத்துல அவர் என்ன பாட்டு படிக்கிறான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா அப்படின்னாப்புல. என்ன சாமி அவருக்கு என்ன படிச்சாரு, என்ன அவருக்கு தானே பாட்டு படிக்கிறாரு, அவருக்கு வேலை வேணும்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிருக்கேன். அப்படின்னு என்ன சொன்னாரு, தொட்டால் பூ மலரும் தொடாமல் நீ வளர்ந்த அப்படின்னு அந்த மாதிரி எப்படி பாட்டு படிச்சிருக்காருமா, இது எப்படிப்பட்ட பாட்டுமா அப்படின்றாங்க. என் பேட்டியை நான் கூட்டு போய் ஊர் சேர்க்கணுங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி நான் பேசிக்கிறேன். அப்படின்ற அப்ப என்ன செஞ்சுட்டோம்டா, வரும்போதே சரிட்டு வந்தேன் சாமி, பாத்திரம் எடுக்க முடியல கிடக்கு. திருப்பி என்ன செஞ்சிட்டப்பா, அவளுக்கு ஏதோ வாங்கி கொடுத்து நிப்பாட்டவன் அவன் பேசாம அந்த நின்றுக்கிட்டான். அம்மாச்சி யாரும் அடிக்க போறா ஓல அப்படின்னு பேசாம இருந்துக்கிட்டான். அப்புறம் திருப்பி வாசாமி கூப்பிட்டு விபூதி போடு பழைய படிக்க அப்படின்ட்டாரு. சாயந்தரம் 3 மணி வரைக்கும் விபூதி போடுறேன். சாப்பாடு இல்ல சாமி பாப்பாவுக்கு. ஏய் பாப்பா கூட்டு போய் அந்த சாம கலர் புள்ளைய கூட்டு போய் அங்க போய் பழையில என்னென்ன வேணுமா வாங்கி போடுற அப்படின்னு ஒரு ஆள் சொல்லி விட்டாரு. வண்டியில அந்த பாப்பா கூட்டு போயிட்டாங்க. அப்படின்னு பாப்பா என்ன செஞ்சாப்புலன்னா அந்த எல்லாமே 3 மணி வரைக்கும் செய்யறேன் சாமி. அப்பவும் என்ன செய்யறேன், மறுநாள் 2 நாள் ஆகி போச்சு. அப்புறம் என்ன செஞ்சேன், 3 மணி ஆகி போச்சு சாமி, நான் போயிட்டு வரேன் சாமி அப்படின்றாரு. சாமி சொன்னபடி கேட்க மாட்டேன் சாமி அப்படின்றாரு. நான் எங்க சாமி, வீட்டுக்காரையும் புடுங்கு, இங்கிட்ட பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு வீட்டுல ஒப்படைக்கணும், அதே சமயத்துல உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரணும், இங்கிட்ட ஆள் இல்லாம தவிக்கிறேன். என் கவலை யாரு சாமி, நான் சொல்லி அழுதான் தீராது சாமி. என்ன நேரத்துல பிறந்து வளர்ந்தணும், ஒரு பணக்கார வீட்டுல பிறந்து அளவுறேன் சாமி அப்படின்ற மாதிரி நான் பேசி அழுதுகிட்டே இருக்கேன். அழுகாத சாமி, உனக்கு நல்ல நேரம் வரும், அழுகாத பாவம், நீ அழுகாத. தலையவே தடவுறாரு. எனக்கு ஒருத்தர் வேணும், உங்களையும் விட்டுட்டு இருக்க முடியல, அங்கேயும் விட்டுட்டு இருக்க முடியல, என் வாழ்க்கையை கொடுமையா வாழ்றேன் சாமி அப்படின்னு வந்துட்டேன் சாமி. சாமி 2 பொருளை காமிக்கணும்னு சொன்னீங்க சாமி, அது சொன்னதை சொல்றேன் சாமி. இடுமமலையில இருந்து கணக்கம்பட்டிக்கு எத்தனையோ தடவை நடந்து வந்திருக்கோம். அப்ப வரும்போது அவர் காலில் தட்டுப்பட்டு இருக்கு, இந்த 2 கிளியோட கூடோட தட்டுப்பட்டு இருக்கு. அந்த காலில் படவு இதை எடுத்து அவர் வச்சுக்கிட்டு 1 நாள் 2 நாள் 1 நாள் வச்சுக்கே நடந்துக்க தெரிஞ்சாரு. அப்புறம் திரும்பி வரும்போது சாமி அப்ப நைட் என்ன சொல்றாரு, சாமி இந்த இதுக்குள்ள பூண்டுல கிளி இருக்கு, மதுரை மீனாட்சி நீ தானே சாமி, அந்த மீனாட்சியை கொண்டு போய் நம்ம வீட்டுல வை சாமி, நீ தான் சாமி மீனாட்சி நீ நான் தானே சாமி அப்படின்றாரு. என்னமோ சொல்றாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் நாங்க அப்ப புரியல சாமி அப்படின்ற மாதிரி இப்படி மீனாட்சி இதை கூடோட கொடுத்தாரு, இதை கொண்டு போய் வீட்டுல வை, நான் கேட்கும் போது நீ கொடுக்கணும் அப்படின்றாரு. அதுலயும் பயமுறுத்தி விட்டுறாரு. அப்படியே கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன் சாமி. இது வச்சுட்டேன் சாமி. இது இடுவன் கோயில்ல சாமி, இடுவன் மலையில படுத்திருக்கும் போது
அந்த குகைக்கு மேல குகை கிட்ட படுத்திருக்கும் பாருங்க, குகையா சுரங்கம், அந்த சுரங்கத்துக்கிட்ட அங்க பௌர்ணமின்னு காமிச்சாரு பாருங்க. பௌர்ணமி தான் சாமி நீயே அப்படின்னு காமிச்சாரு பாருங்க. அந்த இடத்துல ஒரு 6வது பௌர்ணமி கழிச்சு, ஒரு 6 பௌர்ணமி கழிச்சு, அந்த பௌர்ணமியில இந்த பெட்ஷெட்டு அவருக்கு பொத்தி படுத்திருந்த பெட்ஷெட்டை, சாமி நம்ம வீட்டுல போய் நம்ம அடையாளத்தை வை சாமி அப்படின்னு 3 பெட்ஷீட் கொடுத்துருக்காரு. ஒன்னொன்னா காமிக்கிறேன் சாமி. அவர் வச்சிருந்த பெட்ஷீட் சாமி, யாரும் முடியலன்னா அதை படுத்தா சரியாயிடும் எங்க வீட்டுல. அது மாதிரிதான் சாமி இதை வச்சிருக்கேன். ஒரு தெய்வமா வச்சிருக்கேன் சாமி, என் உயிரா வச்சிருக்கேன். நான் எங்க அவரை பார்க்க போறேன்? நான் வேதனையை சொல்ல முடியாது சாமி. என்ன பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லாம ஆயிடுச்சு.